கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 150 நாட்கள் தேவனுடைய கரத்திலிருந்து சங்கீத புத்தகத்திலே ரேமா வார்த்தையை பெற்று நாம் ஜெபிக்க போகிறோம். அந்தபடி இந்த நாளில் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்வதற்காகவும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் அதிகாலையிலே அவருடைய சமூகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவரை சந்தித்து இரக்கத்தையும் ஆலோசனையும் தயவையும் பெற்றுக்கொள்ளும்படி நாம் காலையிலே நாம் அவருடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாம் அவருக்கு முன்பாக ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்பார். நாம் இந்த விசுவாசத்தோடு அனுதினமும் தேவ சமூகத்துக்கு செல்ல மறவாதிருக்க கடவோம். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நீ சொன்னபடியே கர்த்தாவே, அப்பா, காலையிலே எங்கள் சத்தத்தை கேட்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். நீ கேட்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை தரிசிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு முன்பாக வைக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் தேவன் மகா பெரிய சாட்சிகளாய் மாற்றி கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபத்தை உம்முடைய வல்லமையான நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.